11 KS சக்தி சதாக்ஷினி. முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தாய். இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்த்தால் மா மேதையாக அமர்ந்திருக்கும் என் முதல்வர் அவர்களுக்கும், என் நடுவர் அவர்களுக்கும், என் அறிவுபூரண ஆசிரியர் அவர்களுக்கும், உடல் பெறா சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் கண்ட கனவு. நான் கண்ட கனவு ஆசிரியர். நம் நிழலே கூட நமக்கு அடுத்த கனவாகும். ஆமாம், இதை தான் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவும் கூறினார். நம் கனவை காணால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்த முயற்சியும் செய்ய வேண்டும். இந்த மனிதனாக பிறந்த பூமியில் அனைவருக்கும் ஒரு கனவு உண்டு. உதாரணத்திற்கு நான் அம்பானி ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் ஆசிரியர் ஆகணும், நான் விஞ்ஞானி ஆகணும், நான் எழுத்தாளர் ஆகணும், நான் ஓவியர் ஆகணும், நான் மருத்துவர் ஆகணும், நான் காவலர் ஆகணும் போன்ற அனைவருக்கும் ஒரு கனவு உண்டு. நான் கண்ட கனவு ஆசிரியர். நம் பள்ளியில் பணிபுரியும் ஒரு ஆசிரியரை பார்த்துதான் நானும் ஆசிரியர் ஆகணும் என்கிற கனவு வந்தது. நானும் பிற்காலத்தில் ஆசிரியர் ஆகி அனைத்து குழந்தைகளையும் நல்வழியில் நோக்கி பயணம் செல்ல வைப்பேன் என்று நான் கூறுகிறேன். ஒரு முறை நாம் அப்துல் கலாம் ஐயா ஒரு பள்ளிக்கு சென்று குழந்தைகளுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த மாணவன், ஐயா நீங்கள் கூறியிருக்கிறீர்களே, நம் கனவை முன்னோக்கி வைத்து கொண்டு பயணம் செய்தால் மிகவும் சீக்கிரமாக நம் கனவை அடைவோம் என்று. ஆனால் எனக்கு பல தடைகள் வந்திருக்கிறது ஐயா என்று அந்த மாணவன் கூறினான். அப்போது அப்துல் கலாம் ஐயா அந்த மாணவனுக்கு ஒரு குட்டி கதையாக அந்த விளக்கினார். அது என்னவென்று இங்கே இருக்கும் யாருக்காவது தெரியுமா? நான் கூறுகிறேன். ஒரு முறை அனைத்து குருவிகளும் இரையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அப்போது கருமேகங்கள் சூடி மழை வந்தது. அனைத்து குருவிகளும் அது கூட்டிற்கு போனது. ஆனால் அங்கே இருந்த ஒரு கழுகு மட்டும் மேல் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அனைத்து குருவிகளும் சொன்னது, இது என்ன முட்டாளா என்று. ஆனால் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அது மேல் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. இதற்கு தெரிந்திருக்கிறது அல்லவா, மேகத்திற்கு மேலே போனால் மழை வராது என்று தெரிந்து கொண்டு மேகத்திற்கு மேலே போய் அது இரையை அது தேடிக்கொண்டிருந்தது. ஒரு கழுகு இழப்புறா எதாக இருந்தாலும் மழை துளிகள் படும்போது அது ரெக்கைக்கு புண் கொடுத்து அதால் பறக்க முடியாது. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த கழுகு மேல் நோக்கி பறந்திருக்கிறது. இப்போது அப்துல் கலாம் ஐயா கேட்டார், இந்த கதையிலிருந்து நீ என்ன உணர்ந்தாய் என்று. அப்போது அந்த மாணவன் கூறினார், அந்த கழுகு போலே தான் நாமும் நம் கனவுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் கனவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்த பூமி எப்படி இருப்பது என்று நம் பாரதியார் ஐயா கனவு காண்டாள். ஆனால் அந்த கனவெல்லாம் கனவாகவே நொறுங்கிவிட்டது. அது என்ன பாடல் இங்கே அமர்ந்திருக்கும் யாருக்காவது தெரியுமா? நான் கூறுகிறேன். நிற்பதுவே என்கிற பாடல். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவதே, அற்பமா எய்ங்களோ, ஒங்குல் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே, இளவையிலே, மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, காற்றின் பிழைதானோ என்று நான் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.